ஸோ இன்னைக்கு நம்ம கூட 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. சுஷீலா தேவி மேடம். அவங்க வந்து நமக்கு தியானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறாங்க. ஓவர் டு சுஷீலா தேவி. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருக்கு. ஸோ வீடியோல வர முடிஞ்சவங்க வீடியோல வந்து பார்க்கலாம். சுஷீலா மேடம், ஓவர் டு யூ. நீங்க உங்களை பத்தி கொஞ்சமா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க, தியானத்துல என்னென்ன நீங்க சொல்லும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லா மாஸ்டருக்கும் வணக்கம். நான் வந்து முதல்ல இந்த தியானத்தை நமக்கு கொடுத்த பிரம்மர்ஷி பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும், இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த சந்திரகலா மாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு எடுத்த தலைப்பு தியானத்தினால் ஏற்படும் நன்மைகள். என்னுடைய பெயர் வந்து சுஷீலா. நான் வந்து 2 வருஷமா இந்த தியானத்துல இருக்கிறேன். நான் ஒரு ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வெண்ட். ரொம்ப நாளா எனக்கு இதை பத்தி தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுடனே என்னால இவ்வளவு லேட்டா தெரிஞ்சிச்சேன்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதுக்காக. ஆனா மாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இப்பவாது வந்தோன்னு நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னுட்டு. இப்ப நான் இந்த தியானம் செஞ்சுட்டு வர 2 வருஷத்துல எனக்கே நிறைய நன்மைகள் எல்லாம் என்னுடைய லைஃப்லயே நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் அந்த டாபிக் எடுத்தேன். தியான பிரபஞ்சம் வந்து நான் 2 வருஷமா சேர்ந்ததுல இருந்தே வாங்கிட்டு இருக்கேன். அந்த மேகசின்ல எனக்கு பிடிச்ச தலைப்பு இந்த மாசம் போட்டது பார்த்தோன்னே நான் முரளி சாருக்கு சொன்னேன். அவரும் ரொம்ப ஹாப்பியா, பரவாயில்லம்மா, நானும் இதைத்தான் நினைச்சேன், நீங்க அதே ஹெட்டிங் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நான் தியானம் வந்து 2 வருஷத்துல எனக்கு என்ன நன்மைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு. ரொம்ப பயந்துக்குவேன். சாதாரணமா வீட்லயே கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னா, ஐயோ என்னாச்சு, ஏன் வரல அப்படின்னு எல்லாம். பட் இப்ப அந்த பயமே இல்ல. எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்கும், நம்ம நல்லதே நினைக்கணும், நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துருச்சு. இப்ப கூட நான் பேசுறது கூட ரொம்ப நாளா மேடம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே தான் இருந்தேன். நேத்து கூட அவங்க சொன்னாங்க, முள்ள முள்ளால எடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு தைரியமா தான் நான் இதுல பேசலான்னு பேசியிருக்கேன் இதுக்கு முன்ன. ஆனா வந்து வீடியோ வந்ததில்ல. அதனால நான் பாட்டுக்கு கடகடன்னு சொல்லிடுவேன். எல்லா மாஸ்டர்ஸும் சொன்னாங்க. இப்ப வந்து நான் நேரடியா பேசலான்னு ஒரு தைரியத்தோட ஆரம்பிக்கிறேன். இந்த தியானம் வந்து கொஞ்ச நஞ்ச நன்மைகளை நமக்கு கொடுக்கல. இது நிறைய பல நன்மைகள் நமக்கு இதனால கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன நன்மைன்னா, பயம் ஒண்ணு விட்டு போச்சு. இன்னொன்னு வந்து நான் தியானம் செஞ்சுட்டே இருக்கும்போது எங்கூட பழகாதவங்க எல்லாம் கூட அல்லது என்னை பார்த்தவங்க கூட பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கே அது ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இது இவங்கெல்லாம், அதாவது நம்மள பார்த்தோன்னே உங்ககிட்ட நல்ல சேஞ்ச் தெரியுது, நீங்க முன்ன மாதிரி இல்ல மேடம், நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஒரு, அதாவது ஒரு, என்ன சொல்றது, நேத்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம வயசானா கூட நம்ம தியானம் செஞ்சுட்டு வரும்போது நம்ம கிட்ட ஒரு அழகு, அதாவது அடுத்தவங்களை கவர்ற அளவுக்கு ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்து பேசுறதெல்லாம் நினைச்சோன்னே நான் அதான் நினைச்சேன். அப்புறம் இன்னொன்னு வந்து நமக்கு இதனால எவ்வளவு நன்மைகள்னு சொல்லவே முடியாது. முதல்ல வந்து நம்ம தியானத்தினால நோய் நல்லாகும். ஃபர்ஸ்ட் நான் தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரைட் சைடு ஒரு பக்கம் எனக்கு வந்து அடிக்கடி வலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இவங்க சொன்னாங்க எங்க வீட்ல எல்லாரும், நீ உட்கார்ந்து உட்கார்ந்து 2 மணி நேரம் பண்றதுனாலதான் உனக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை ஏத்துக்கல. ஏன்னா தியானம் செய்யும் அனுபவங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு இடத்துல நம்ம உடம்புல வலி வந்துச்சுன்னா அது ஹீலிங்கா தான் இருக்கும். அதனால தைரியமா நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது நான் செஞ்சதுல இருந்து இப்ப அந்த வலி எப்படி மாயமா போச்சுன்னே தெரியல எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த தியானத்தின் மேல ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்தது. அது இன்னொன்னு வந்து சொல்லப்போனா, புக்கு படிக்கவே மாட்டேன் நானு. எப்பவுமே எந்த புக்குமே எடுத்து படிச்சது இல்ல. என் பொண்ணு சாந்தினி வந்து ஒரு 10:30க்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா இதே தியானத்துல. என்னை சேர்த்து விட்டதும் அவங்கதான். அதனால சிங்கப்பூர்ல இருக்கா. அவ 10:30 மார்னிங் ஆரம்பிச்சு 11:30 வரைக்கும். அதுல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா, இந்த புக்கை படிச்சு நீங்க சொல்லுங்க, நீங்க ஆபீஸ் எல்லாம் போயிருக்கிறீங்க, படிச்சு சொல்லணும்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது ராபின் சர்மானுடைய பொக்கிஷத்தை விற்ற துறவி வந்து 13 சாப்டரும் நான் அவங்களோட கிளாஸ்ல சொல்லிட்டு வந்தேன்.
அதனால தான் எனக்கு இப்ப கொஞ்சம் பேசுறதுக்கான ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா, அது தியானத்தினால தான். அதே சமயம்ல குழப்பமா இருக்கும். எப்ப பாரு 2 மைண்டா தான் இருப்பேன் நானு. இத செய்யலாமா? அத செய்யலாமா? எத எடுத்தாலும் இந்த புடவ கட்டலாமா? எங்கயாவது கிளம்புறதுனா கூட எனக்கு எதுவுமே ஒரே புத்தியாவே இருந்ததில்ல. பட் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்ப இவ்வளவுதான். இத நம்ம பண்ணிட்டு போவோம். அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். இன்னும் வந்து நான் இந்த புக்ல படிச்சதுல இருந்து, நோய்களும் முழுமையா குணமாகுங்கிறத நானே ஹீலிங் இது பார்த்தேன். வலி இருந்தது தன்ன போல நல்லாகிருச்சு. இப்ப அனைத்து நோயுமே முழுமையா குணமாகும்னா, சில பேர் எடுத்துட்டீங்கன்னா, ஆல்வேஸ் டென்ஷனாவே இருப்பாங்க. எப்பவுமே. ஒரு மாரி மன அழுத்தத்தோடயே இருப்பாங்க. அந்த மன அழுத்தத்திற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாம, ஆன்மீக ஞானம், ஆன்மீக ஆற்றலும் இல்லாத ஒரே காரணத்தால தான் அவங்க மன அழுத்தத்தோட இருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஷூரா அவங்களுக்கு நோயே வராது. மன அழுத்தத்தினால தான் நோய் வருது. மனக்குழப்பம். அதுக்கு காரணமே நம்ம மனசு தான். மனசு இருக்கே அது வந்து நம்ம உடம்ப வந்து ஆட்டி படைக்கும். மனசு வந்து தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த மைண்ட நம்ம ஃப்ரீ பண்ணிட்டோம்னா, நம்ம ஷூரா வந்து எல்லா விதத்திலயும் நம்ம ஜெயிச்சுக்குவோம். ஆனா மைண்ட் வந்து அதோட பேச்சு கேட்காம மைண்ட் பேச்ச கேட்டோம்னாலே அவ்வளவுதான். ஆனா, எல்லாத்துக்கும் முதல் காரணம் மைண்ட் தான். ஏன்னா, மைண்ட்ல சதா வந்து எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து நம்ம நிறுத்துறதுக்கு தான் நம்ம ஆனாபானாசதி தியானம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால எண்ணங்கள நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கும்போது, நம்ம வந்து எல்லாமே நம்ம என்ன நெனச்ச காரியத்த ஒழுங்கா நல்லா செய்ய முடியுது. நோயும் வராது. அதனால நம்ம இன்னொன்னு வந்து நோய் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னா, நம்ம கர்மா. நம்ம தெரியாம தீய கர்மாக்கள் முந்தைய காலத்துல செஞ்சதெல்லாம்னால நிச்சயமா நமக்கு நோய் வர்றதுக்கான அ கா சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னா, அத வந்து எந்த மருந்தாலயும் நம்ம பரிபூர்ணமா குணப்படுத்த முடியாது. ஏன்னா, அந்த நோய் வந்து உடனே போவோம், டாக்டர் போய் பார்ப்போம். அவரு வந்து உடனே எழுதிருவாரு. பிரிஸ்கிரிப்ஷன் நெறைய டேப்லெட் குடுத்துருவாங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம இன்னும் டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஒரு 4 நாள் படுத்து எந்திரிச்சா நல்லான மாதிரி நம்ம மனசுக்கு தெரியும். ஆனா ஷூரா வந்து அது சரியான இது இல்ல. நம்ம பத்ரிஜியே அவங்க சொல்லியிருக்காங்க. "நோ டாக்டர், நோ மெடிசன்னு." மெடிசன் எடுக்கிறத விட இந்த தியானத்துல நம்ம நம்மள வந்து நல்லா தினமும் தவறாம ஒழுங்கா ரெகுலரா தியானம் செஞ்சுட்டு வந்தோம்னால, நமக்கு வேண்டிய சக்தியும் கிடைக்குது. இல்லையா? அப்படி சக்தி கிடைக்கும்போது, நமக்கு ஆன்மீக ஞானமும் கிடைக்குது. புக்கெல்லாம் படிக்கணும். அதனால அறிவு கிடைக்கும்போது, நிச்சயமா நம்ம நோயிலிருந்து விடுபடலாம். நோயே நமக்கு ஏற்படுறதுக்கான அ அறிகுறியே இருக்காது. நான் இது சேர்ந்த 2 வருஷத்துல இன்னும் ஒரு டேப்லெட் கூட எடுக்கல. ஏன்னா, அதுக்கு முன்ன எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதுக்கு வந்த பிறகு தான் நான் இதுல சேர்ந்தேன். அது வந்து எப்பவுமே நைட்டு ஒரு டேப்லெட் எடுக்கணுங்கிறது 3 மணி நேரம் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப டாக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, ஒரே நேரம் நைட் மட்டும் நீ எடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த தியானம் வந்து நானு செஞ்சதுனால தான் அ எனக்கு வந்து டேப்லெட் எடுக்கிறதும் குறைஞ்சுச்சு. ஆனா, பொதுவாவே நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வந்து டேப்லெட்ட வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அதே வந்து நம்ம ரெகுலரா மைண்ட்ஃபுல்லா நம்ம தியானம் செஞ்சுட்டு வந்தோம்னா, பரிபூர்ணமா நோயிலிருந்து குணமாக முடியும். அப்புறம் இன்னொன்னு வந்து நினைவாற்றல் அதிகரிப்பு. அதே சமயத்துல நம்ம தியானம் செய்யாம இருப்பவங்கள பார்த்தாங்களாம், சிறு வயதிலேயே கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி. ஏன்னா, அவங்க வந்து இத பத்தியே ஞானமே இருக்காது. அதனால எப்ப பாரு சதா ஒரு காரியம் எடுத்தாங்கன்னு ஒரு ஒரு நாளையும் அவங்க எப்படி தாட்டுவாங்க, "ஐயோ! அப்பா இன்னைக்கு விடிஞ்சுச்சா? எப்படா இந்த வேலையெல்லாம் முடிச்சு இத முடிப்போம்." அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஆனா தியானத்துல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வயதானா கூட அவங்களுக்கு நிறைய சக்தி இருக்கிறதுனால, உடலுக்கு கிடைக்கிறதுனால, அவங்க இளமையும் அவங்களுக்கு கிடைக்கும். எத்தனை ஆண்டு காலம் நம்ம எப்படி நினைச்சாலும், அந்த வாழலாங்கிற அந்த ஆயுளை அதிகப்படுத்தியும் தியானத்தினால நம்மனால செய்ய முடியும். ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஆரோக்கியமா அற்புதமாக இருக்கணும். எப்பவுமே ஆரோக்கியம் வந்து நமக்கு தியான சக்தியால் மட்டும் தான் கிடைக்குது. அப்படிங்கிறத நான் சொல்றேன். திருப்பி வந்து இன்னொன்னு வந்து நினைவாற்றல். தியானம் செய்ய செய்ய நமக்கு வந்து நினைவாற்றல் ரொம்ப அதிகமா கிடைக்குது.
இது முக்கியமா ஸ்டூடண்ட்ஸுகளுக்கு வந்து காலேஜ் போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் தியானம் செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மெமரி பவர் வேணும், நெறைய கான்சன்ட்ரேஷன் வேணும் இல்லையா? படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுல நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெகுலரா, அவங்களுக்கு வந்து மைண்ட் ஃப்ரீ ஆகும் பொழுது, கிளாஸ்ல என்ன எடுக்குறாங்களோ, அத அப்படியே வந்து மைண்ட்ல அப்சர்வ் பண்ணி நல்லபடியா அவங்க வந்து பரீட்சை எழுத முடியும். கேட்கிற கேள்விகளுக்கு உடனடியா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டா அவங்கனால வர முடியும். அது வந்து நம்ம நல்லாவே அழுத்தமா சொல்லலாம். அது தியானத்தினால மட்டும் தான் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து தேவையற்ற பழக்கங்கள் எல்லாம் இருக்கு சில பேர்கிட்ட. அதாவது அ ஒழுங்கற்ற உணவு பழக்கம் இருக்கும். ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா சிந்திச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மதுபானம், சிகரெட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஷூரா அவங்க வந்து அதிலிருந்து வெளிவர மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டெய்லி இப்படி தியானம் செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு நம்ம அந்த தியானத்தினுடைய இத சொன்னோம்னா, அவங்க செய்ய செய்ய அவங்களுக்குள்ளேயே இயற்கையாகவே அவங்களுக்கு ஆன்மீக ஆற்றலும், அந்த ஆன்மீக ஞானத்தையும் அவங்க பெற்றாங்கன்னா, அதிலிருந்து அவங்களே விடுபட்டுருவாங்க. அந்த தேவையற்ற பழக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமயே அவங்க கிட்ட இருந்து விலகிரும். இன்னொன்னு வந்து தேவையற்ற பழக்கம் வந்து அசைவ உணவு. அது வந்து ஹிம்சை குடுக்குறோம் நம்ம. அஹிம்சையில இருக்க வேண்டிய நம்ம என்ன பண்றோம்? ஆம் அந்த ஒரு உயிர வந்து கொன்னுட்டு நம்ம உயிருக்கு நல்லது அப்படிங்கிறது சத்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அசைவ உணவு எடுக்குறாங்க. அவங்களையும் அப்படிதான். தியானத்துக்கு நம்ம முதல் கூப்பிடும்போதே, தியானம் செய்யுங்க அப்படின்னு கூப்பிடும்போதே அவங்க வந்து வரமாட்டாங்க. அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா ஷூரா வரமாட்டாங்க. அவங்க கிட்ட நீங்க தியானம் செஞ்சு பாருங்க. இந்த தியானத்துல வந்து நெறைய நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொன்னோம்னா, ஷூரா ஒரு 40 நாள் அவங்கள வந்து தியானம் செய்ய வரைக்கும் மட்டும் நீங்க நான்வெஜ் எடுக்க வேண்டாம். அப்படின்னு நம்ம அவங்கள சேர்த்தும்போது, பின்னாடி அந்த 40 நாள் தியானம் முடியும்போது, அவங்களாலேயே நான்வெஜ் எடுக்கிறத அவங்களே ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கே வந்து சாப்பிட விருப்பம் இல்லாம போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம தியானத்தினால இன்னும் நெறைய பலன்கள் இருக்குது. மகிழ்ச்சியான மனநிலை. வாழ்க்கையில வந்து ஒரு அனைவருக்குமே தோல்வி இருக்குது, அவமதிப்பு மற்றும் வேலைகள்ல பத்திய இயல்பாகவே நமக்கு வேதனைகள் எல்லாம் மனசுல இருந்துட்டே இருக்கும் இல்லையா? இதனால என்ன ஆகும்? நம்ம மனசுல வந்து அதிகமா மனக்கவலைகள் எல்லாம் ஏற்படும். அப்ப ஆன்மீக ஆற்றலை பெற்ற ஒருவரால் வந்து எந்த சூழ்நிலையிலுமே நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழ முடியும். மேலும் மா வாழ்க்கையில என்ன சவால் வந்தாலுமே, அந்த சவால்களை ஏற்று, அத வந்து நல்லா எப்போதும் போல உற்சாகமாகவும், மகிழ்ச்சியாகவும் நம்மால இருக்க முடியும். அதனால நம்ம வந்து தியானம் செய்வது ஒவ்வொருத்தருக்கும் தியானம் செய்யணும். நம்மளும் வந்து ரெகுலரா தியானம் செஞ்சுட்டு வரணும். இன்னொன்னு வந்து மேம்பட்ட செயல்திறன். இப்ப வந்து ஒரு தடவ ம மேடம் சொன்னாங்க, 12 மணி வரைக்கும் அந்த பௌர்ணமி தியானத்துல இருங்க. நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணும்போது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து 12 மணி வரைக்கும் உட்கார்ந்தேன். அடுத்த நாள் காலையில எழுந்திருக்க முடியுமோ, வேலை பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு பேர குழந்தைகளுக்கு எப்படி நேரத்துல நம்ம எந்திரிக்க முடியுமோ என்னமோன்னு நினைச்சுட்டு நான் வந்து 12, 12:30 ஆகிருச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா 4 மணி, 5 மணிக்கே நமக்கு விழிப்பு வந்துருச்சு. இந்த தியானம் வந்து நம்ம ரொம்ப ஊன்றி செய்யும் பொழுது நமக்கு தூக்கம் வந்து குறையிறது நல்லாவே நம்ம உணர முடியுது. தூக்கம் போயிருது. ஆனா, அதே சமயத்துல நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குது. தியானம் செஞ்சுட்டு வர்றதுனால, நல்ல சக்தி கிடைக்குது. நம்ம எந்த ஒரு வேலையுமே நல்ல தெளிவாகவும், செயல்திறனும், அறிவாற்றலும் நமக்கு தியானத்தினால ரொம்ப அதிகமா கிடைக்கும். தூக்க நேரம் வந்து குறைஞ்சாலும் கூட நம்மளுடைய ஆற்றல் வந்து அதிகமா கிடைக்கும். அந்த ஆற்றல் நம்ம அதிகமா கிடைக்கிறதுனால, நம்ம எந்த வேலை எடுத்தாலும் சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும். அப்புறம் ஆன்மீகத்தின் மூலம் வந்து நல்ல உறவுகள், ஆன்மீக ஞானம் இல்லாததால் மனித உறவுகள் எல்லாம் அர்த்தமற்றவைகளாகவும், நிறைவே இல்லாதவன் மாதிரி தோன்றும். ஆனா, ஆன்மீக ஞானம் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, எல்லா உறவுகளும் அர்த்தமுள்ளதாகவும், முழுமையான மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே உறவுகளையும் நல்லா பேணி பாதுகாக்கணும். நம்ம வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எதையும் எடுத்து வந்து திருப்பி வந்து பேசாம எல்லாத்தையுமே
உறவு முறையும் நல்லா சுமூகமா போக முடியும். நம்ம எண்ணங்களினுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம குறிக்கோளை அடைய வேண்டிய சக்தி கொண்டு இருக்கணும் எண்ணத்துக்கு. மனசுல வந்து குழப்பமான நிலையில நம்ம இருந்தோம்னா, நம்ம எண்ணங்கள் வந்து மிக குறைந்த சக்தியோட தான் இருக்கும். எப்ப பாரு குழம்பிட்டு ஒரே டென்ஷனா இருந்தோம்னா, அப்ப எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா குழப்பமா தான் இருக்கும். அதுல வந்து சக்தியே இருக்காது. அப்ப நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு இலக்குவ அடையணும். நம்ம ஒரு லட்சியம் வச்சிருப்போம் இல்லையா? யாருக்குமே வந்து வாழ்க்கையினுடைய லட்சியம், பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் உண்டு. அத நம்ம அடையணும்னு சொன்னோம்னா, நம்ம வந்து நல்ல சக்தியோட இருந்தா தான் நம்ம அந்த இலக்குகளை அடைய முடியும். ஆனா, அமைதியான மனநிலையில எண்ணங்கள் வந்து மிகுந்த ஆற்றலோட இருக்கும். ஆனா, அவை வந்து விரும்பிய பலன்களை அப்பதான் அடைய முடியும். ஆனா, அதனால நம்ம எண்ணங்களை வந்து எப்பவுமே அமைதியா அதாவது மனச அமைதியா வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம எண்ணங்களையும் இது பண்ண முடியும். ஆ ஆன்மீக முறையில வளர்ந்த ஒருவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு எவ்வித ஆ குழப்பமும் இருக்காது, பயமும் இருக்காது. ஆனா, நம்மல்லாம் ஒரு ஒரு தடவ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு நெனச்சோம்னா, இப்படியா? ஐயோ! இந்த முடிவுக்கு போனா நல்லதா? அந்த முடிவுக்கு போனா நல்லதா? அப்படின்னு சொல்லி மன நிம்மதி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும். அதுக்கு தான் வந்து ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த வியாபாரத்துல வந்து இப்ப ஸ்டாக் எல்லாம் ஒரு பக்கம் அனுப்பணும். எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அத அனுப்பணும்னு நெனைக்கும்போது, அ எங்க அனுப்புறது? எந்த ஊருக்கு அனுப்பலாம்? அப்படி இப்படின்னு மனக்குழப்பத்தோடயே இருந்தா, அந்த ஸ்டாக் எங்க போகும்? என்னன்னு அவருக்கே ஒரு குழப்பமா இருக்கும். அந்த குழப்பமான மனநிலைய விட்டுட்டு தியானம் செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு சரியான பதில் கிடைக்கும் தியானத்துல. அதாவது இங்க அனுப்புனீங்கன்னா, நீங்க லாபமா கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிற மாதிரி அந்த குழப்பத்த விட்டு நமக்கு அனுப்பலாம். அந்த தியானம் செஞ்சோம்னா நல்ல ஒரு இது இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் 2 முடிச்சோனே, எந்த காலேஜ் போலாம்? என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்? 4 பேர கேட்டுட்டு அப்புறம் அம்மா, அப்பாவ வந்து கேட்பாங்க. பொதுவா வந்து தியானத்தினால மனச வந்து எம்ப்டியா வச்சுட்டோம்னா, நம்ம வந்து நமக்கே அது வந்து பதில் கிடைக்கும். நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து சங்கல்ப சித்தி. தியானத்தினால சங்கல்ப சித்தி எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டோட பேசணும்னு நெனைக்கிறோம். ஆனா, அவங்களோட நம்பர வந்து நம்ம எங்கேயோ வச்சுட்டோம். கிடைக்கவே இல்ல. அவங்களும் நம்மள கான்டாக்ட் பண்ணல. அப்ப வந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்துகிட்டு, அந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு அந்த நண்பரோட பேசணும். உடனடியா பேசணும்னு இருக்கு. அதற்கான வழிய வந்து செய்யணும்னு தியானத்துல வந்து வச்சுட்டு, சங்கல்ப சித்தி வச்சுட்டு நம்ம சிறிது நேரம் செஞ்சோம்னா, யாரோ ஒரு பெர்சன் வந்து இந்த நம்பர் வந்து உங்ககிட்ட குடுக்க சொல்லி ஒருத்தர் குடுத்துட்டு போனாங்கன்னு அந்த நம்பர் நம்ம கைக்கு வரலாம். அல்லது நம்ம நெனச்ச ம ஃப்ரெண்டே வந்து நமக்கு அந்த டைம்ல ஃபோன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தியானத்தின் மூலமா தான் நமக்கு நடக்கும். தியானம் வந்து அதனால செய்யணும். அந்த ரெகுலரா செய்யும் பொழுது, மாஸ்டர் மூலமாவும் நமக்கு வந்து நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் கிடைக்கும். அதனால தியானத்த வந்து எப்பவுமே நம்ம வந்து விடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு சிறப்பு திட்டத்தோட, வாழ்க்கை வடிவத்தோட பிறக்கிறோம். ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் உண்மையான நோக்கம், பணி என்ன திட்டத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால நாம் தியானம் செய்வதன் மூலம் நம்ம ஆன்மா அல்லது சுயமானது வந்து அதன் ஆன்மீக அறியாமையின் கூட்டிலிருந்து வெளிவர முடியும். தியானம் தான் நமக்கு அதிகமான புதிய அனுபவங்களை வழங்கும் மற்றும் அண்டத்தின் அபாரமான உண்மைகளை எல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த தியானம் வந்து வழிவகுக்கும். இதுவே வந்து தெளிவு. தெளிவுங்கிறது வந்து என்னன்னா, அ என்லைட்மென்ட். என்லைட்மென்ட் அடைஞ்சவங்க வந்து தெளிவானவங்கனால, அவங்கனால வந்து எல்லா உண்மைகளையும் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப பிரம்மர்ஷி சொல்றாரு, தியானத்தின் மூலம் மட்டுமே திவ்ய ஞான பிரகாசம், அதாவது என்லைட்மென்ட் பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள். தியானம் செஞ்சா தான் அதுக்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள்ன்னு சொல்றாரு. தியானத்தினால தான் என்லைட்மென்ட் செய்வது மட்டுமே ஒருவருக்கு நொடிக்கு நொடி விழிப்புணர்வு என்பது நிலையாகவும் இருக்கும். அந்த என்லைட்மென்ட் அடைஞ்சாங்கன்னா தான் விழிப்புணர்வும் அவங்களுக்குள்ள நிலையா இருக்கும். தியானம் வந்து தியானம்
பட் திவ்ய ஞான பிரகாசம், அதாவது என்லைட்மெண்ட் மற்றும் விழிப்புணர்வு, இது 3மே நாள் மட்டும்தான் நம்மளுடைய மனோசக்தி வந்து திடமாகும் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திடமான மனோசக்தியின் மூலம்தான் நம்ம எந்த லோகத்திலும் எந்த காலத்திலும் நம்மனால எதையுமே பெற முடியும். தியானத்தினால் மூலம் மட்டுமே நாம மற்ற உலகங்களிலேயும் நம்ம பயணம் செய்ய முடியும். அங்குள்ள ஆசான்களை சந்தித்து அனைத்து உலகங்களின் ஞானத்தையும் பெற்று பேரானந்தத்தையும் அடைய முடியும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலராக தியானம் செய்யுங்க. இவ்வளவு நன்மையை நமக்கு கொடுக்கும் இந்த தியானத்தை வந்து மறக்காம ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த டைம் கிடைக்குதோ, வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம்னு வைங்க, நடுவுல ஒரு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சதுன்னா கூட அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உட்கார்ந்து தியானம் செஞ்சா நிச்சயமா பலனடையலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதன் மூலமாக. நன்றி மாஸ்டர். தேங்க்யூ சுஷீலா மேடம். அழகா பேசுனீங்க, எல்லாமே சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க இதுல வந்து எந்த பயமும் இல்ல, நல்லா பேசுனீங்க. இன்னும் நிறைய கான்பிடென்ட்டா பேசுங்க. உங்களுக்கு என்னன்னா கான்பிடன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த கான்பிடன்ஸை வந்து ஏத்துட்டீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை. நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ நமக்கு லாஸ்ட்ல எல்லாரும் மாஸ்டர்ஸ் பேசலாம். அடுத்தது நமக்கு தங்கலட்சுமி நாகர்கோயில்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட பிக்சர் வந்து சைடா இருக்கு. மொபைல் திருப்புறீங்களா? இப்போ ஓகே. நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நீங்க பேசுங்க. வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வ நமஸ்காரங்கள். என் பேரு தங்க சத்யா, நாகர்கோயில்ல இருந்து. நான் ஒரு மத்திய அரசு அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இந்த மெடிடேஷன்ல ஒரு 6 மந்தா இருக்கிறேன். ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு அதன் மூலம் அதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னை வந்து இந்த குரூப்ல எல்லாம் சேர்த்து இப்படி மெடிடேஷன் நிறைய பேர் பண்றாங்க, அது கூட நீயும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிட் கால் சர்வீஸ்க்கு நான் கால் பண்ணப்போதான் என்னை லிங்க் பண்ணி விட்டாங்க. நான் அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் சின்சியரா. எனக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப பிடிக்கும். முன்னே இருந்து அதோட இது எனக்கு பூர்வ ஜென்ம இதுலயோ ஏதோ எனக்கு தெரியும். உனக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது அடிக்கடி எனக்கு ஆன்மா சொல்ற ஒரு வார்த்தை, உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. சோ வந்து இந்த மெடிடேஷனுக்கு வந்தப்போ உன் மூச்சு தான், உன் சுவாசம் தான் அப்படின்னு சொன்னனால நான் வந்து இதை வந்து அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன் இந்த மெடிடேஷனை. தியானத்தின் அனுபவங்கள் அப்படிங்கிறது எனக்கு வந்து நிறைய நடந்தது. பட் மேம் சந்திரகலா மேமோட வீடியோ எனக்கு 1 வீக் முன்னாலதான் கிடைச்சது. முரளி சார் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்தப்போதான் எனக்கு தியானத்தினால நிறைய நடந்ததெல்லாம் எதனால எதுக்காக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ நடக்குது, என்னவோ பண்ணுது, அந்த மாதிரிதான் நான் வந்து ஒரு பய உணர்வோட தான் அப்படி இருந்தேன். பட் இதை பார்க்கும்போது இது நார்மல் தான், மெடிடேஷன் பண்ற எல்லாருக்குமே இது நடக்கிற அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலா மேடம் சொன்ன அவ்வளவு அனுபவமே எனக்கு நடந்தனால நான் வந்து முரளி சார் கிட்ட நான் இதை பத்தியே சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நடந்தனால என்னால அது ஈஸியா தெளிவா சொல்ல முடியும் அப்படிங்கறதுனால. தேங்க்ஸ் மேம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் அனுபவம் உடம்பு வந்து லேசாகிறது. இது வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம உடம்ப விட்டு வெளியே ஆன்மா வரனால அந்த பாடி வெயிட்டே தெரியாதனால லேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது ஒரு நாள் எனக்கு நடக்கும்போது நான் நல்லா பயந்துட்டேன் மேம். என் கையெல்லாம் வெளியெல்லாம் வச்சு பிடிச்சேன் தரையெல்லாம். அது இப்போ கூட நினைக்கும் போது ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சுதான் மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. பாடி வந்து மேல தூக்குற மாதிரி அந்த மாதிரி. சோ தியானத்தின் நன்மை அனுபவத்துல அது ஒண்ணு. பாடி பயங்கர வெயிட் ஆகுறது. இது வந்து நிறைய மெடிடேஷன் நிறைய ஹவர்ஸ் தொடர்ந்து பண்ணும்போது நடக்குது. எதனாலன்னா அந்த தியான ஆற்றல் வந்து நம்மளோட எல்லா செல்களுக்குள்ளேயும் நிறைய சேமிக்கும் போது இது வந்து நடக்குது. நான் ஃபீல் பண்ணிருக்கேன். என் உடம்புக்குள்ளால
ஆக்சுவலா ஏதோ பேய் ஏதோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வெயிட் 10. ஆமா, நான் நிறைய நேரம் சொல்லவும் செய்வேன் வீட்ல உள்ளவங்ககிட்ட எல்லாம். எனக்கு வந்து உடம்புக்குள்ள யாரோ 10 15 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பயங்கர வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது தியானத்துல எனக்கு ஒரு நல்ல நன்மை தான் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ அந்த அனுபவ அறிவு இல்ல. பட் மேமோட வீடியோ பார்த்த பிறகு நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். 3வது, நம்ம தியானம் பண்ணும்போது, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது, நெற்றியில வந்து ம் ஒரு அதிக ஆற்றல் இறங்கும்போது, கலர்ஸ் தெரியிறது. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நெறைய கலர்ஸ் தெரிந்தது. ஆனா, அதிகமா தெரிஞ்சது எனக்கு அந்த வயலட் கலர் தான். வயலட் எப்பவுமே தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆம், அது வந்து ரீசன் தெரியாது. நம்ம சும்மா நார்மலா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கலர்ஸ் தெரியும். மெடிடேஷன்ல இருக்கும்போது அந்த கலர்ஸ் தெரியும். அது வந்து தியானத்தினால தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இப்போ இப்போ உணர்ந்தேன். ஆம், அது வந்து எனர்ஜி கூடுதலா நம்ம மெடிடேஷன் அதிகம் பண்ணும்போது, அப்புறமா நெறைய வித்தியாசமான கலர்ஸும் பார்த்திருக்கேன். அந்த கலர்ஸ்லாம் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. பட் மெடிடேஷன்ல பார்த்திருக்கிறேன். ஆ அது ஒண்ணு. அடுத்து வந்து அ பாடி உடல் உடல் வலி. உடல் வலி வந்து எனக்கு மெடிடேஷன் ஒரு பிரமிடுக்கு போய் ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணேன். ஒருத்தங்களோட பிரமிட் மாஸ்டர் ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அ ஒரு 5 ஹவர்ஸ் கன்டினியூஸா அந்த மெடிடேஷன் பண்ணும்போது, எனக்கு அதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்ததில்ல. என்னோட பேக் பெயின் அந்த ஸ்பைன் ஃபுல்லாவே பயங்கரமான ஒரு பெயினும், அம் அப்புறம் உடம்புல அங்கங்கே சின்ன சின்ன வலியும், ஆம் அரி அதாவது அரிப்பு எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இது இருந்துச்சு. அது வந்து எனக்கு நார்மலா அப்படி வந்ததில்ல. பட் அங்க மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும் வந்துச்சு. அப்ப நான் நெனச்சேன் மெடிடேஷன நம்ம நிறுத்திடலாமா? நல்லா வலிக்குது. அதாவது எப்படி வலிச்சதுன்னா, நான் நல்லா அழுதுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்லா வலிச்சது. அப்போ மனசுக்குள்ளால அமிர்தவல்லி மேம் கிளாஸ் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுவேன். அவங்க சொன்னாங்க, "தியானத்துல நடக்கிற எல்லாமே உங்க ஆன்மாவுக்கு வேண்டியது தான். சோ நீங்க வந்து அத அமைதியா அனுபவிக்கணும்" அப்படின்னு சொல்லி. சோ அது ஞாபகம் வந்தனால, அந்த பெயின நான் அப்படியே அனுபவிச்சுட்டே உட்கார்ந்திருந்தேன் மாஸ்டர். பட் உங்க கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு அது தெரிஞ்சது. வீடியோ பார்க்கும்போது, பூர்வ ஜென்மத்துல நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்களோட இதுதான் அந்த வலி அப்படிங்கிறதும், அப்புறமா நம்மளோட உடம்பு வந்து நாடிகள் எல்லாமே அசுத்தமா இருக்கிறனால, அத நம்ம மெடிடேஷன் பண்ணி, அந்த பியூர் காஸ்மிக் எனர்ஜி உடம்புக்குள்ள இறங்கி, அந்த அசுத்த நாடிகள் எல்லாம் சுத்தப்படுத்துது. அப்படி சுத்தப்படுத்துறனால தான் உங்களுக்கு அந்த வலி வருது. அந்த வலிய நம்ம தாங்கும்போது, எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தாங்குறோமோ, அவ்வளவு நாடிகள், அசுத்த நாடிகளும் சுத்தமாகி, நம்மளோட அந்த கர்மால இருந்து நம்ம வெளிய வருவோம் அப்படின்னு, எனக்கு அது அன்னைக்கு நடந்துச்சு மாஸ்டர். நான் ஒரு 6 ஹவர்ஸ் உட்கார்ந்திருந்தனால, அன்னைக்கு வந்த அந்த முதுகு வலி இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல. நான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பைக் ஓட்டிட்டு தான் போறேன். பட் எனக்கு இப்ப வரவே இல்ல. ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது இது நடந்து. ஸோ இத குடுத்த பிரபஞ்சத்துக்கும், பத்ரிஜி அவங்களுக்கும் நன்றி. அடுத்த அனுபவம் வந்து, ஆம் பாடிக்குள்ளலாம் அசைறது மாஸ்டர். இது வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா, ஆ என் உடம்புக்குள்ளால இங்க, இங்க ஃப்ரண்ட்ல, பேக்ல, அப்புறமா பாடி போட்டு நல்லா ரொட்டேட் பண்ற மாதிரி இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருந்துச்சு உள்ள. ஆ நான் அப்புறமா தியானத்த விட்டுட்டேன். விட்டுட்டு பக்கத்துல பிள்ளைங்ககிட்ட கேட்டேன். எனக்கு நான் ஆடுனேனா? அசைஞ்சேனா? அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தேன் தியானம். அது பண்ணிட்டே இருக்கும்போது, மறுபடியும் எனக்கு அப்படியே தான் நடந்துட்டே இருந்துச்சு. உள்ள வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா நான் நான் நெனச்சுக்கிட்டேன், என்னோட பாடி தான் அசையுது போல அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆம் பட் இப்போ அந்த தியான அனுபவங்கள் பார்க்கும்போது, அது வந்து என்னோட ஆன்மா தான் அசைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது. தேங்க்ஸ் மாஸ்டர். அப்புறமா ஆ அந்த அடுத்ததா அந்த ஆன்மா வந்து வெளிய வர்றதுக்கு ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது. அதுவும் எனக்கு நடந்துச்சு மாஸ்டர். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒன் டே நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ உடம்புக்குள்ள அதே மாதிரி அசைவு நடந்துட்டே இருந்துச்சு. ஹை அதிகமா அந்த ரொட்டேட் நடந்துச்சு. அ சட்டுன்னு ஆ மொத்த மொத்
அதாவது ஒரு எண்ணமும் இல்ல, ஒரு மூச்சும் இல்ல. எனக்கே தெரியுது நான் மூச்சு விடவே இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அப்ப என் உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆன்மா வெளிய டிராவல் பண்ணி, அந்த சில்வர் கார்ட் அது எனக்கு வந்து நல்லா தெளிவா தெரியல. அது வந்து கொஞ்சம் வெளிச்சமா லைட்டா மட்டும் தான் தெரிஞ்சது. சில்வர் கார்டு தெளிவா எனக்கு தெரியல. பட் என்னோட பாடி வந்து வெளிய வந்து பாத்துச்சு. அன்னைக்கு வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. உடம்பெல்லாம் அ ரொம்ப லேசா, ரொம்ப ஹேப்பியா, ஒவ்வொரு செல்ஸுமே ரொம்ப சந்தோஷமா தாண்டவம் ஆடுற மாரி, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் ஒன் டே மெடிடேஷன்ல வந்து ஆம் நைட்டு ஒரு 1, 2:00 அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன். நெறைய தியானத்துல இருக்கும்போதே, அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி, ஆ நெறைய தோட்டம், நெறைய பூக்கள், அப்புறமா மலை, அருவி, அப்புறமா ஆம் மூங்கில்கள்லாம் நெறைய இருக்கிற ஒரு இடம். அதுல ரொம்ப ஒரு பசுமையான ஒரு இடம். அங்க அப்படி. அதுக்கப்புறமா இந்த புத்த பிட்ஸுகளோட அந்த கூடாரம் மாதிரி நெறைய இருக்கு. அ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் மேல இருந்து அப்படியே பார்த்துட்டே, ரொம்ப சந்தோஷமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு, அதிகமா ஃப்ளவர்ஸும், மூங்கில்கள் இதுதான் கொஞ்சம் அதிகமா எனக்கு தெரிஞ்சது. ஆ அது பார்த்துட்டு அப்படி நெறைய நேரம் ஆனந்தமா அத பார்த்துட்டே வந்தேன். ஆனா அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து எல்லாருமே என்னைய வந்து, நீங்க வித்தியாசமா இருக்கீங்க, நீங்க வித்தியாசமா இருக்கீங்க" அப்படின்லாம் சொன்னாங்க. அது 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 நடந்த அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து என்ன அப்படி சொன்னாங்க. ஆ நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் மாஸ்டர். எனக்கு ஏதோ நடந்திருக்கு. பட் அது அனுபவம் தான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒண்ணு. அப்புறமா ஆ எனக்கு சவுண்ட்ஸும் நெறைய கேட்டுச்சு மாஸ்டர். தியான அனுபவங்கள்லாம் நீங்க சொன்னதுல அது எனக்கு கிடைக்கல. நீங்க அதுக்கு ரீசன் கொஞ்சம் சொல்லணும் மாஸ்டர். எப்படின்னா ஓம்ங்கிற சவுண்டு எனக்கு ஒரு 1 டே ஃபுல்லாவே காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமா என்னால ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த சவுண்ட் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. யார்கிட்டயா பக்கத்துல இருக்கவங்ககிட்ட "உங்களுக்கு கேட்டுச்சா?" அப்படின்லாம் ஏதாவது கேட்டா, "இல்லையே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஓம் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா மணி அ பெல் பெல் சவுண்டு. அதுக்கப்புறமா அ இந்த ம் அ வயலின் அந்த மாதிரி மியூசிக்கு. ஆ அப்புறமா அ மத்தளம் அந்த சவுண்டு. இதெல்லாம் ஒரு 2, 3 நாள் மெடிடேஷன்ல இருக்கும்போது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒன் டே இது அவ்வளவுமே மொத்தமா சேர்த்து அப்படி கேட்டுட்டே இருந்துச்சு. உடம்புக்குள்ளால இருந்து கேட்ட மாதிரியே தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பட் பாடி வந்து ரொம்ப வைப்ரேட் ஆயிக்கிட்டே இருந்தது. வைப்ரேட்னா ஒவ்வொரு செல்லும் குதிக்கிற மாதிரி அப்படி ரொம்ப வைப்ரேட்டா, ஆம் எனக்கு சரியா சொல்ல தெரியலன்னு நெனைக்கிறேன். பட் அந்த மாதிரி இருந்துச்சு மாஸ்டர். அது என்னோட தியானத்தோட என்னோட அனுபவங்கள் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் மாஸ்டர் சொல்லணும். அ மதுரை இக்னோவ் அங்க போயிருந்தேன். அம் அதுல வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆ ஃபர்ஸ்ட் டே மார்னிங் 3 ஹவர்ஸ் மெடிடேஷன் அது பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். செகண்ட் டே மார்னிங் அந்த 3 ஹவர்ஸ் மெடிடேஷன்ல ஆ எனக்கு வந்து நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என் லைஃப்ல கொஞ்சம் ஒரு கெட்டதுகள் 2, 3 நடந்தது. ஆ அதுக்கு ரீசன் எதனால இது நடந்தது? ஆக்சுவலா நான் இப்போ எந்த தப்புமே பண்ணல. அ கரெக்ட்டா இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் பண்ணல. அப்ப இது எதனால நடந்தது? அப்புறமா ஆ கணவர், அப்பா, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? கூட பிறந்தவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் நார்மலா இப்படியே தான் வேலை பார்த்துட்டு இப்படியே இருக்க போறேனா? அப்படியே செத்துற போறேனா? அ ஆ ஒரு யூசுமே இல்லாத ஒரு லைஃப் தான் வாழப் போறேனா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் வேணும்னு தான் அதிகமா மெடிடேஷன் பண்ணுனதே. அதோட ஆன்சர் எனக்கு அன்னைக்கு கிடைச்சுச்சு மாஸ்டர். எனக்கு வந்து போகர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும், அகத்தியர் அவங்களும் அகத்தியர நான் ரொம்ப கும்பிட்டதில்ல. பட் எதுக்கு அவங்க வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. அவங்களும். அ அதோட ரீசன்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. எதுக்காக எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு? நீ என்ன தப்பு முந்தின பிறவில பண்ணுன? ஸோ அதனால அவங்க அதுல கனெக்டிவிட்டி உள்ளவங்க வந்து தான் உனக்கு இந்த டிஸ்டர்ப் எல்லாம் தந்தது. அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் அப்பா, அம்மா அதெல்லாம் வந்து அம் எதனால உனக்கு இந்த மாதிரி அப்பேரன்ட்ஸ்
கூட பிறந்தவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாமே கைட் பண்ணாங்க. அப்புறமா உனக்கு நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க, இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அன்னைக்குதான் எனக்கு அது கிடைச்சது. நான் ரொம்ப பேரானந்த நிலையில இருந்தேன். ஆஹ் கரெக்டா சொல்லணும்னா மெடிடேஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட நான் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு நல்ல தெளிவு இருந்துச்சு. நான் டிராவல் பண்ற எந்த சவுண்டும் என்னை சுத்தி கேட்கவே இல்லை. பஸ் வண்டி சவுண்ட் எதுவுமே கேட்கல. நானா எனக்குள்ளால மட்டுமே அமைதியா அப்படியே டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அது எனக்கு நல்ல தெளிவு கிடைச்சிச்சு மாஸ்டர். ஸோ என்னுடைய தியானத்தின் அனுபவங்களும் பத்ரிஜி அவங்க சொன்ன தியானத்தின் அனுபவங்கள்லாம் நீங்க சொன்னதும் எனக்கு ஒத்து போனனால என்னால ஈஸியா இது சொல்ல முடியுங்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா நான் பேசினேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இங்க நீங்க எது புரியலன்னு கேட்டீங்க, அது சொல்லுங்க. சவுண்ட் மாஸ்டர். சவுண்ட் எப்படி வருது அது புரியலன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ ஒரு சவுண்ட் வருது, ஓம் வருது. ஓம் அப்படின்றது நம்மளோட இயல்பு. ஓம் அப்படின்னாலே அது ஓங்கார நாதம் அப்படின்றது இந்த நமக்குள்ளயும் சிருஷ்டிக்குள்ளயும் இருக்கிற அது ஒரு வைப்ரேஷன், கிரேட் பவர். அந்த சவுண்ட் அப்படின்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது டிவைன் பவர். நம்ம எல்லாருமே அந்த டிவைன் பவர்ல இருந்து வந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஓம் சவுண்ட் தான் சாட்சின்னு சொல்லலாம். இப்ப நம்ம காதை மூடிட்டு நம்ம சைலண்டா இப்படி சும்மா இப்படி ஃபுல்லா மூடக்கூடாது. இப்படி மூடிக்கோங்க, 2 காதும் மூடுங்க. ஓம் தான் கேட்கும் நமக்குள்ள. கண்ணை மூடி நம்ம கேட்கும் போது உள்ள ஓம்காரன் அந்த சவுண்ட் தான் வரும். கடலுக்குள்ள நீங்க தண்ணிக்குள்ள முழுகினாலும் அந்த ஓம் சவுண்ட் தான். அது எப்படின்னா ஓம்னு சொல்ல முடியாது, கும் அப்படின்னு வரும். அது எல்லாமே ஓம்கார நாதம் தான். உலகம் முழுக்க இருக்கிற சிருஷ்டியில எல்லாமே அந்த சோர்ஸ் அப்படின்றதுதான் அந்த சவுண்டு. சோ ஓம் உங்களுக்குள்ள கேட்டிருக்குன்னா சோர்ஸோட கனெக்ஷன் தான் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு சாட்சி. அண்ட் வாசனைகள் வருது, யாரோ காதுல பேசுறது, இது எல்லாமே மாஸ்டர்ஸ், ஆசான்மார்கள் அவங்க நமக்கு ஹீலிங் பண்றதோ, நமக்கு எனர்ஜி கொடுக்கறதோ, நமக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதோ, இல்ல நமக்கு ஞானம் கொடுக்கறதோ, பல விஷயங்கள் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்னு தியானத்துல நடக்கும். ஸோ ஒவ்வொன்றும் தியானத்துல நடக்கும் போது அவங்களோட பிரசன்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு தெரியணும், நான் இருக்கேன்னு தெரியப்படுத்தணுன்றதுக்காக அந்த சத்தங்கள் வருது, இல்ல நம்ம பக்கத்துல யாரோ உட்கார்ந்த மாதிரி தெரியுறது, நம்ம காதுல யாரோ பேசுறது, இது எல்லாமே என்னன்னா நாங்க இருக்கோம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றது. ஆமா மிஸ்டர், அது டெய்லிக்குமே மெடிடேஷன் பண்ணும்போது 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது நமக்கு ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் கட்டாயமா நம்ம கூட 24 மணி நேரம் தங்குவாங்க. அது அவங்களோட டியூட்டி, அது அவங்களோட கடமை. அவங்க எப்பவுமே இருப்பாங்க அந்த சூக்ஷ்மமா அவங்க இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் தியானம். அவங்க இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது. யாரும் கூட இந்த உலகத்துல தனி நபர் கிடையாது. நம்ம நிறைய பேர் பாக்குறோம், வீட்டுல நான் ஒருத்தி தான் தனியா இருக்கணும், ஐயோ என்னால முடியவே முடியாது, எனக்கு தனியாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை கூட வச்சுட்டு பேசிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அது தேவையே இல்லைன்னா நம்ம எப்பவுமே தனி கிடையவே கிடையாது. நம்ம கூட ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எப்போ நம்ம உயர்றோம் அப்படின்னா தனியா நம்ம இருக்கும்போதுதான் நம்மளை பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். மத்தவங்க கூட நம்ம இருக்கும்போது அது அப்படியே லைஃப் போயிடும். நான் என்ன யோசிக்கிறேன், நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது யாருக்குமே புரியவே புரியாது. எப்ப நம்ம லோன்லியா ஸ்பெண்ட் பண்றோமோ
நான் இப்படி இருக்கேனா, நான் என்னோட கேரக்டர் இதா, என்னோட சிந்தனைகள் இதா, என்னோட யோசனைகள், என்னோட செயல்கள் இதுவா அப்படின்றது நம்மள நாம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட நாம இருக்கும்போது நம்மள நாம புரிஞ்சுக்கிறோம், இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்ம செப்பரேட். நம்ம யார் கூட இல்லைன்னாலும் நம்ம இருக்க முடியணும். அப்படி இருக்க முடிஞ்சாதான் நீங்க உங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்துல நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா பயம் எதுக்கு? அதுக்கு பயம் தேவையில்லை. அப்படி பயப்படுறீங்கன்னா நீங்க உங்களோட இருக்கிறதுக்கு பயப்படுறீங்க. புரியுதா? நிறைய பேர் ஐயோ நான் தனியா இருக்க மாட்டேன், என்னால முடியாது அப்படின்வாங்க. அப்படின்னா அவங்களோட கம்பெனி அவங்களுக்கே பிடிக்கல, யாரோ ஒருத்தர் வேணும். சோ தன்னைத்தான் புரிஞ்சுக்கல. தன்னைத்தான் யார் ஒருவர் புரிஞ்சுக்கலையோ அவரால தனியா இருக்க முடியாது. அவங்களோட ஒரு நிமிஷம் கூட அவங்க இருக்க மாட்டாங்க தனியா. சோ நம்ம தனியா இருக்க முடியுது. எவ்வளவு நேரமாச்சு நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன அழகா புரிஞ்சிருக்கேன். அதனால யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் தனியா என்னால இருக்க முடியும். என்னால நம்மளோட நமக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ நம்ம எவ்வளவு நேரமாச்சு தனியா இருக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வித் அவர் செல்ஃப். நான் என்ன, நான் ஏது, நான் எப்படி அப்படின்ற எல்லா விழிப்புணர்வு நமக்கு இருக்கும்னா நான் தனியா எவ்வளவு நேரமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும், யார் இல்லாம இருக்க முடியும். அதுதான். சோ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எப்போ இன்னும் தனியா இருக்கும் போதுதான் நிறைய நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறோம், நிறைய நம்மளை பத்தி புரிதல் வருது, நம்ம உடலை பத்தி புரிதல் வருது, மனசை பத்தி புரிதல் வருது. இதெல்லாமே தனியா நம்ம இருக்கும் போதுதான் வரும். அண்ட் மெடிடேஷன் கூட நம்ம குரூப் மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் யாரும் இல்லை, தனியா மெடிடேஷன் பண்ணுங்க. தனியா மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப அருமையா இருக்கும். வீட்டுல யாரும் இல்லாதப்போ நம்ம தனியா பண்ணும்போது அது இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத போது மாஸ்டர்ஸ் எல்லாமே குளிச்சு வந்துருவாங்க, நிறைய நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா வருவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம நம்மளை சுத்தி மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க, நமக்கு ஹீலிங் பண்றதுக்கு வருவாங்க, நமக்கு புத்தி சொல்றதுக்கு வருவாங்க, நம்மளோட கஷ்டங்கள் தீர்க்கறதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் வருவாங்க. ஆனா ரிசீவிங் பண்ற நிலையில நம்ம இருக்க மாட்டோம். இதுதான் இங்க நடக்குது. சோ எப்ப நம்ம மெடிடேஷன்ல இருக்கோமோ நம்ம எனர்ஜி லெவல்ஸ் ரைஸ் ஆகுது. அந்த எனர்ஜி லெவல்ஸ் ரைஸ் ஆகும்போது அந்த எனர்ஜி தான் அவங்களுக்கு சப்போர்ட். அவங்க கொடுக்குற எல்லா ஹீலிங்க்கும், ஞானத்துக்கும், ஹெல்ப்புக்கும், எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்ன தேவைன்னா நம்ம உடல்ல எனர்ஜி இருந்தாதான் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம ஜென்ரலா நம்ம மனசு அலைப்பாய விட்டு டென்ஷனு, கோபம், இந்த மாதிரி பௌதிகமான தேவையில்லாத எமோஷன்ஸ்ல நம்ம இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற மாஸ்டரால கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ், ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்க போற அந்த நேரத்துல நமக்கு நம்ம பயங்கர மாதிரி செஞ்சுட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பௌதிக விழிப்புணர்வுல இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற கெப்பாசிட்டி இல்லை. நம்ம எனர்ஜியால ரைஸ் ஆகும்போது அப்பதான் அவங்களுக்கு கனெக்ஷன் வரும், ஹெல்ப் பண்ற கனெக்ஷன். நம்ம முழு பௌதிகமா நிலையில இந்த பௌதிக விழிப்புணர்வுல இருந்தோம்னா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. எல்லாருமே கடவுளே நீ இருக்கியா இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இருக்கியா இல்லையான்னு நம்ம கேட்போம். அவங்க இருக்காங்க, ஆனா அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிற நிலையில நம்ம இல்லை. அந்த நிலையை நம்ம அடையணும்னா தான் தியானத்துல இருக்கணும். எண்ணமற்ற நிலை, அட்லீஸ்ட் நீங்க விழிப்புணர்வோட இருந்தாலும் எண்ணமற்ற நிலையில இருந்தாதான் நீங்க அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். மனசு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கடவுள் பக்கத்துல இருந்தாலும் அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. இது அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு வராது. அவங்க நம்ம எண்ணமற்ற நிலையில இருக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த கனெக்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கூட எல்லாருமே எப்பவுமே
யார் கூட கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒரு கொடூரமானவன் ஆகட்டும், ஒரு மர்டரர் ஆகட்டும், ஒரு கடவுள் ஆகட்டும், ஒரு சின்ன குழந்தையாகட்டும், பெரியவங்க, ஏழை, பணக்காரன், எல்லாருக்குமே 2 ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் உங்களை எப்பவுமே உங்க பக்கத்துல இருந்து உங்களை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க. பட் ஆனா ஹெல்ப் பண்ற நிலையில், அந்த ஹெல்ப்ப வாங்குற நிலையில அந்த அந்த நிலைக்கு நீங்க டியூன் ஆகணும். அந்த நிலைக்கு டியூன் ஆகுறது தான் இந்த தியானம். நம்ம எல்லாருமே தியானம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் சொல்றோம். நம்ம இந்த டியூன் ஆகணும்னா தியானம் பண்ணாதான் நமக்கு அவங்க இருக்காங்கன்னு புரியுது, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு புரியும், அவங்க எவ்வளவு நேரத்துல நமக்கு எத்தனை விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது புரியும். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்காம கண்ணை மூடி உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? இந்த உலகத்துல எல்லாருமே எப்படி பைத்தியமா வாழ்றாங்கன்னா, பணத்துக்கு பின்னாடிதான் பைத்தியம். ஏதாவது செஞ்சா பணம் வந்தாதான் செய்யணும், மத்தபடி எதுவுமே தேவையில்லப்பா, பணம் இருந்தா போதும். பணம் எவ்வளவு நாள்? நம்ம இங்க வாழ்ற வரைக்கும் தான் பணம். இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது பணத்தை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரானாலும் ₹1 கூட எடுத்துன்னு போக முடியாது. எல்லாருமே டெட் பாடி மேல இங்க ₹1 வைப்பாங்க. எதுக்கு? இந்த ₹1 கூட நீ எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு வைப்பாங்க. நீ என்னதான் சேர்த்து வச்சிருக்க? பௌதிகமான விஷயங்கள் முக்கியமா அந்த அந்த பணம் அப்படின்றது உன்னால எடுத்துட்டு போக முடியாது. நம்ம எடுத்துட்டு போக முடிய எடுத்துட்டு போற விஷயங்கள் தான் நிலையான விஷயங்கள். அந்த நிலையான விஷயங்கள் தான் நம்ம இந்த வாழ்க்கையில சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிக்கிறது என்னன்னா ஞானம். ஞானம் நம்ம கூட வரும். நம்ம செஞ்ச புண்ணியம் பாவங்கள் வரும். புண்ணியங்கள் பாவங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்னா மாத்தி மாத்தி திரும்ப இன்னொரு பிறவி இருக்கு. எப்போ நம்ம சேவையில போறோமோ, பாவ புண்ணியம் இல்லாம 0 பேலன்ஸ்ல நம்ம இது கர்மா அப்படின்றது 0ல போகுது. நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல, எனக்கு தமிழ்ல தெரியாது. அகர்மான்னு சொல்லலாம். நிஷ்காம கர்மான்னா பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. நம்ம இந்த சேவை நமக்கு ஆல்ரெடி பாவமும் இருக்கு, புண்ணியமும் இருக்கு. சோ நான் சேவையில வந்துட்டேன், நான் சேவை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பாவமும் கரைஞ்சிரும், என்னோட புண்ணியமும் கரைஞ்சிரும். நான் அதுக்காக செப்பரேட்டா எதுவும் பண்ண தேவையில்லை. சேவை செஞ்சுட்டே நாம போயிட்டோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம சேவை செஞ்சுட்டே போறோம்னா பாவ கணக்கும் தீர்ந்துரும், புண்ணிய கணக்கும் தீர்ந்துரும். எல்லாமே தீர்ந்துட்டு உங்களுக்கு நில் பேலன்ஸோட நீங்க இந்த உடலை விடுவீங்க. அண்ட் ஞானம் எதுக்கு அப்படின்னா, ஞானம் வளர 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 எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், டெத் அப்படின்றது எல்லாருக்கும் வரும். நான் எப்போ உயிரை விடணும்னு நான் நினைச்சேன்னா அந்த நேரத்துல நான் நினைச்சு நான் உயிரை விட முடியும். அதுதான் ஞானம். எல்லாருமே சிரிச்சுட்டே நான் இப்ப போக போறேன், நான் என் வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போகணும். அதுதான் ஞானம். நம்ம சினிமாக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், நம்ம சுத்த போறோம், அப்பெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா நம்ம டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போறோம். அதே மாதிரி இந்த பிறப்பு கூட, இந்த பிறப்பின் நோக்கம் நான் முடிச்சிட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், நான் இந்த நேரத்துல நான் போறேன் அப்படின்னு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அழகா போகுது. அதுதான் ஞானம். சோ நிறைய பேருக்கு இறக்குற அந்த நம்ம இறக்க போறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிரும், எப்படிப்பட்டவங்களுக்கும் தெரியும். ஆனா அத ரிசீவ் பண்ணி ஞாபகம் வச்சு அது இது பண்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இங்க மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கு. அலப்பாயறதால, மனசு அலப்பாயறதால, எல்லா விஷயங்களும் பர்சனலா எடுத்துக்கிறதால நம்மளால நமக்குரிய சத்தியங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. கண் இருந்தும் நம்ம குருடனா வாழ்றோம். இந்த ஞானம் இல்லாம, இந்த தியான சக்தி இல்லாம கண் இருந்தும் குருடனா நம்ம எல்லாரும் இருக்கோம். சும்மா இங்க பாக்குற கண்கள் மட்டும் கரெக்டானது கிடையாது.
சூக்ஷ்மமான விஷயங்கள் எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் அதுதான் உங்களுக்கு சத்தியங்களை வந்து கொடுக்கும். சத்தியங்களை உங்களுக்கு புரிதல் கொடுக்கும். ஸோ நம்ம பார்க்குற பார்வை, நம்ம பௌதிகமா பார்க்கறது தான் நம்ம வந்து எல்லாமே பௌதிகமானதான் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறோம். சூக்ஷ்மமானது எவ்வளவோ இருக்கு. இந்த உடல் அப்படின்றது 10% நம்மளோட ஞானம், அவ்வளவுதான். 10% தான். இன்னும் மத்த 6 உடல் தான் 90% ஞானம் நமக்குரியது அங்க இருக்கு. அந்த அக உலகத்துல நம்ம அப்ப எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணாதான் அந்த 90 விஷயத்த வந்து நம்ம வந்து அடைய முடியும். இந்த 10% உடலுக்காக 24 மணி நேரமும் இதுக்கே நம்ம ஒதுக்குறோம். காலையில இருந்து சாப்பாடு, தூக்கம், தண்ணி, தாகம், பசங்க, வீடு, வாசல், மனைவி, மக்கள், சம்பாதிக்கணும், பணம், இதுக்கே போகுதா? நைட் என்ன பண்றோம்? நைட் ஆச்சு பண்றோமா? நைட்டும் தூங்கணும். ஐயோ இவ்வளோ உழைச்சிட்டேன் நான். 14 ஹவர்ஸ் நான் வந்து உழைச்சிட்டேன். அட்லீஸ்ட் 6 to 7 ஹவர்ஸ் ஆச்சு தூங்க வேண்டாமா? நான் தூங்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 24 ஹவர்ஸ் இப்படிதான் நம்ம ஓட்டுறோம். நமக்கு எப்போ விழிப்பு வரும்னா அந்த டெத் பெட்ல வரும். ஐயோ நான் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. அப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அந்த நேரத்துல வரும். அப்போ என்ன ஆகும்? இந்த உடல் உட்காராது, உடல் கோஆபரேட் பண்ணாது. மனசு தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? நான் இப்ப சாக போறேனே, ஐயோ நான் இந்த சாகிற நேரத்துல நான் என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான். இப்படிதான் நிறைய பேரு அந்த டெத் பெட்ல தெரிஞ்சு அவங்க வந்து தவிச்சு இறந்துடுறாங்க. திரும்ப நம்ம மேல் லோகத்துக்கு போகும்போது ஐயோ நான் நினைச்சது வந்து ஒண்ணு கூட பண்ணாம இந்த வாழ்க்கையே வீணாக்கிட்டு வந்தேன்னு அங்க போய் புலம்புறோம். அங்க போய் புலம்புறதால எதுவும் நடக்காது. இங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுறத விட்டுட்டு கொஞ்சம், எல்லாமே நான் சொல்லல, நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் பண்ணிட்டு ரொம்ப பணத்துக்கு பின்னாடி ஓடாம நமக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நேரம் நம்ம இந்த 24 ஹவர்ஸ்ல நேரத்தை நிறைய நம்ம வந்து சேமிச்சு அந்த நேரத்தை தியானம் பண்ணணும். அந்த நேரம் வந்து உங்களுக்குரிய நேரம். நீங்க தியானம் செய்யற ஒவ்வொரு செகண்டும் உங்களோட பொக்கிஷம். நீங்க தியானம் செய்யற ஒவ்வொரு நிமிடமும் நீங்க எடுத்துட்டு போற பவர், அதுதான் நிலையான செல்வம். இங்க இருக்கிற எந்த செல்வம் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இந்த தியான நேரத்துல நீங்க ஆன்ம சக்தியை உயர்த்துறீங்க பாத்தீங்களா? அந்த ஆன்ம சக்தி உங்களுக்கு சேருது. நீங்க சுவாத்தியாய சஜ்ஜன சாங்கத்தியத்துல நீங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்க ஞானத்தை வந்து அதிகப்படுத்துது. இதெல்லாம் தான் நீங்க எடுத்துட்டு போறீங்க. சோ இப்ப நமக்கு நிறைய பணம் இருக்கு. நிறைய பணம் இருக்கும்போது அந்த பணத்தை வந்து நல்ல விஷயங்களுக்கு, நம்ம பிரமிட் கட்டுறதுக்கோ இல்ல தியான சக்கர யஜ்ஞங்களுக்கோ இல்ல பிரமிட் சென்டர்ஸ்க்கோ மாஸ்டர்ஸ்க்கோ, ஒரு இடத்துல சத்சங்கம் நடக்குது அங்க வந்து ஃபுட்டுக்கு கொடுக்கறதோ, இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது நம்ம அந்த பணம் அப்படின்றது அங்க மேல் உலகங்கள்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆகுது உங்க அக்கௌண்ட்ல. நீங்க எங்க பணத்தை செலவழிச்சு இந்த நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிற அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு மேல் உலகங்கள்ல பாயிண்ட்ஸா வந்து மாறுது. அப்ப வந்து பணம் நம்ம எடுத்துட்டு போக முடியாது, ஆனா இப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஆமாவா இல்லையா? சோ நம்ம வந்து ஒரு டொனேஷன் கொடுக்கறதுக்கு யோசிப்போம். நீங்க கொடுத்த டொனேஷன் உங்க மேல் உலகத்துக்கு வருது உங்க கூட. இங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. பட் நீங்க டொனேஷன் கொடுக்கும் போது இட் இஸ் கன்வெர்ட்டிங். அது கன்வெர்ட் ஆகுதாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸா. இங்க என்னன்னா நம்ம வந்து நம்ம ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு வரோம் இல்லையா? அந்த ஹோம்ஒர்க்கோட பாயிண்ட்ஸ் தான் அது. அந்த ஹோம்ஒர்க்கோட பாயிண்ட் அந்த டொனேஷன் கொடுக்கறது எல்லாமே நீங்க எடுத்துட்டு வந்த ஹோம்ஒர்க்ல உங்களுக்கு வர மார்க்ஸ். அது நம்ம வந்து படிச்சு சென்டம் எடுக்கிறோம்னா சென்டம் மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து இப்படி நம்ம நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க சென்டம் எடுத்த மாதிரி, இந்த பிறவியோட ஹோம்ஒர்க்ல நீங்க சென்டம் எடுத்த மாதிரி. சோ நம்ம வந்து நிறைய இல்ல, கொஞ்சம் கொடுக்கலாமே. இப்ப தியானத்துக்கு வந்த அப்புறமா
டாக்டர் கிட்ட போறதில்ல. நிறைய பேர் பூஜை செய்யறதில்ல. இப்ப டாக்டர் கிட்ட போனோம்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவாகுது இல்லையா? சோ இது எதனால வந்து கிடைச்சது? தியானத்தால தானே டாக்டருக்கு கொடுக்குற பணம் எல்லாம் சேமிப்பாச்சு. சோ அந்த பணம் எல்லாமே யாருக்கு போய் சேரணும்? தியானத்துக்கு தானே போய் சேரணும். இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து பூஜைகள் அப்படின்னா நம்ம ஒரு காய், பழம், தேங்காய், பூ, மாலை, ஊதுவத்தி இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு நம்ம வந்து செலவு பண்றோம். இப்போ நிறைய பூஜைகள் எல்லாமே விட்டாச்சு. சோ இந்த செலவெல்லாம், அந்த பணம் எல்லாம் யாருக்கு போகணும்? தியானத்துக்கு போகணும். சோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், ஸ்ட்ரெயினா இருக்கோம், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க, ஒரு அமிர்தாஞ்சன் போடுறீங்க, அது போடுறீங்க, இது போடுறீங்க, ஏதோ பண்றீங்க. இப்ப அந்த செலவெல்லாம் கூட மிச்சம் ஆச்சு இல்லையா? அந்த பணம் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? நம்ம இந்த தியானத்துக்கு தான் கொடுக்கணும். சோ இப்படி நம்ம வந்து நம்ம எவ்வளவு சேமிப்பு ஆகுது, அந்த சேமிப்பாற பணத்தை வந்து டொனேட் பண்ணுங்க போதும். நம்ம இதுக்குன்னு நிறைய நம்ம பணத்தை வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லல. நம்ம தியானம் செஞ்ச பிறகு நிறைய சேமிப்பு ஆகுது நமக்கு. அந்த சேமிப்பான பணத்தை நம்ம டொனேட் பண்ணலாம். சோ இந்த டொனேஷன் பண்றது இதுதான் நம்மளோட சென்டம். இந்த பிறவியில நம்ம எடுக்க போற சென்டம் அதுதான். தேங்க்யூ. நிறைய பேசிட்டேனோ? எஸ் மாஸ்டர்ஸ், நீங்க எல்லாரும் பேசலாம். இன்னைக்கு டைம் இருக்குன்னு நான் பேசினேன். சுஷீலா மேடம் சவுண்ட் கேட்கலையே. முரளி சார் பேசுங்க. மேடம், இன்னைக்கு வந்து மேடம் 2 பேரும் அருமையா பேசுனாங்கம்மா. சுசீலாமா எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா அப்படியே கோர்வையா சொன்னாங்கம்மா. எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகல. அப்படி ஒரு ஃப்ளோவா சொன்னாங்க. பத்ரிஜி சாரோட டாபிக்கு அப்படி கிளியரா அவங்களுடைய அனுபவத்தை சேர்த்து கலந்து சொல்லும் போது ரொம்ப ஒரு அட்டாச்மெண்டா இருந்தது. அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம தங்க சத்யா அம்மாவும் நல்லா சொன்னாங்க. அவங்க வந்துட்டு நான் டெக்னிக்கலா ஃபோன் இப்படி வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். ஹரிஜாண்டலா வச்சிருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அவங்க மொபைல்ல வந்து அந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணாததுனால அது கரெக்டா அவங்களால பண்ண முடியல போல் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து ரொட்டேஷன் ஆன்ல வச்சுக்கோங்கம்மா. அப்போ வந்து நீங்க போன் எப்படி திருப்பினாலும் கரெக்டா வந்துடும். ஹரிஜாண்டலா இருந்தா தான் உங்களுக்கு வியூ கரெக்டா இருக்குங்கம்மா. அது மட்டும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும்தான் உங்களோட இடத்துல நான் பார்த்தேன். மற்றபடி நீங்களுமே வந்துட்டு அந்த தியான அனுபவங்கள் சார் சொன்ன அந்த 7 பொது அனுபவங்கள் அதுல மேக்சிமம் நீங்க பார்த்துருக்கீங்க. சேம் எனக்கும் அதே போலதான் இருந்தது. நானும் உங்களை மாதிரியே மெடிடேஷன் வந்த புதுசுல அனுபவங்கள் கேட்டாங்கன்னா இப்படித்தான் சொன்னம்மா. ரொம்ப நன்றி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கொஸ்டின்ல மேடம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அதுவே நமக்கு ஒரு சத்சங்கம் கேட்ட மாதிரி இருந்தது. மேடத்துக்கு தேங்க்ஸு. இப்போ வந்துட்டுமா மேடம் சொன்னாங்க 1 ரூபா காயின் நம்ம நெத்தியில் வச்சு இது இங்கோட நீ எடுத்துட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்துட்டு அலெக்சாண்டருடைய அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இதை சொல்லுவாங்க. அவர் வந்து அவருடைய இறுதி பயணத்தின் போது 2-3 கண்டிஷன் எல்லாம் போடுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து மருத்துவர்கள் தான் வந்து அந்த இதெல்லாம் காரியத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவர் எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் அந்த சாவு அப்படிங்கிறத எந்த மருத்துவராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவுமே, அதே போல அந்த அந்த பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ்ல அவரோட கையை வந்து வெளியில வெறும் கையை வந்து வெளியில இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி எடுத்துட்டு போகணும்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா நான் வந்து இவ்வளவு நாட்டுகளை போராடி எல்லாமே பண்ணியிருந்தாலும் கூட ஆனா என் கையில நான் போகும்போது எடுத்துட்டு போறது எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. மேடம் சொன்ன மாதிரி நம்ம வந்து தியானத்தினால எத்தனையோ மிச்சம் பண்ற எவ்வளவோ பலன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட உண்மையாவே சொன்னீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கறது வந்து நம்ம செலவு பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு. மருத்துவத்துக்காக நம்ம 1 பைசா செலவு பண்றது இல்லை. ஸோ அது வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் தான். அந்த ஏர்னிங்ஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இதுக்காக கொடுக்கும்போது கிரெடிட் கார்டில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி அதே மாதிரி ஜிபேல வந்து நீங்க இவ்வளவு பாயிண்ட் ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னு அந்த மாதிரி
நடப்பு வாழ்க்கையில நடக்கிறது அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் அதான் வந்து 24 ஹவர்ஸ் நம்ம வந்து மற்றவங்களுக்காகத்தான் வாழ்றோமே தவிர, நமக்காக ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட செலவு பண்ணதில்லை. மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ் மற்றவங்களுக்காகத்தான். அந்த தூங்குற நேரம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நான் மறுபடியும் அடுத்தவங்களுக்கு வேலை செய்யணும், அடுத்தவங்களுக்கு அதை சம்பாரிச்சு கொடுக்கணும், இதை பண்ணி கொடுக்கணும், அதை பண்ணி கொடுக்கணும்னு நம்மளுடைய ஆன்மம் ஏன் நம்மளுடைய உடலுக்காகவே நம்ம எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை. மெயினா வந்து ஆன்ம முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா சொல்றேன், யாருமே எதுவுமே செய்யல. கோயிலுக்கு போறதும் கூட பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், விவசாயம் நல்லா இருக்கணும் இப்படின்னு சொல்லி பொதுவான காரியங்களுக்காக நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சு நம்மளுடைய உடல் முன்னேற்றத்துக்கு குடும்ப முன்னேற்றத்துக்கு தான் போனோமே தவிர, நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்குன்னு ஒரு செகண்டும் கூட நான் செலவு செய்யலை. அது வந்து தெள்ள தெளிவாக இந்த மெடிடேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்லி மெடிடேஷன். கொஞ்சம் டைம் கிடைக்குதா, 10 நிமிஷம் கிடைச்சதா மெடிடேஷன், இல்லையா யாராவது ஒரு மாஸ்டர்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறது, அவங்ககிட்ட ஏதாவது நாலேஜ் இருந்தால் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பார்க்குறது. இப்படித்தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே போல் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு செய்யுங்க. மேடம் வந்து இப்போ சுவாத்தியாயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சத் சங்கம் கொடுத்து அதில் நிறைய நல்ல ஒரு செய்திகளை கொடுத்துருக்காங்க. இது இந்த கிளாஸ்க்கு வராதவங்க தயவு செஞ்சு யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வேற யாராவது பேசுறீங்களா? சுஷிலா மேடம் இது வரவே இல்லையே சவுண்ட். நீங்க லீவ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஜாயின் பண்றீங்களா? வேற யாராவது பேசுறீங்களா மாஸ்டர்ஸ்? இப்ப பேசுங்க. கேக்குதா மாஸ்டர்ஸ்? உங்களுக்கு கேக்குதா? யாருக்குமே கேட்கல. இல்லம்மா, அவங்க 2 ஐடியில இருக்காங்கம்மா, அதான் பிரச்சனைமா. ஒரு ஐடி வந்து 2 ஐடியில இருக்கீங்க மேடம். ஒன்னு வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி 2 ஐடியில இருந்தா சவுண்ட் கேட்காதா? நான் அப்படின்னு காரணமா நினைக்கிறேன். நான் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவங்க 2 சுசீலா வருதுங்க. ஒன்னு வீடியோ வருது, ஒன்னு சும்மா இருக்கு. இப்ப லாஸ்ட்ல தான் அவங்களுக்கு ஏதோ ஆச்சு, அப்பதான் 2 ஐடியில வந்துட்டாங்க. மேடம், இப்போ நம்ம தங்க சத்தியம்மா இருக்காங்கல்லம்மா, அவங்க வந்து அவங்க கூட நான் பர்சனலா பேசும்போது நம்ம வந்துட்டு இந்த சோல் பிளான் சொல்லி ஒரு டாபிக் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம்மா, தியான பிரபஞ்சம் புக்ல இருந்து. அது வந்து அவங்க டச்சே பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஒரு ஏதாவது ஒரு சம்பவமாவது அதுல சொல்றீங்களாமா? உங்களோட சோல் பிளான்ல நான் கொடுத்த சோல் பிளானுடைய கட்டுரைக்கும் அதுல இருந்த கண்டென்ட்டுக்கும் உங்க லைஃப்ல ஒரிஜினலாவே அந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகப்படுறத என்கிட்ட சொன்னீங்க இல்லையா? அது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்களாமா? தங்க சத்யா சொல்லுங்க. ஆமா சார். சார் அந்த புக்கு நான் அதை வாசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த சப்ஜெக்ட் நான் வாசிக்கும் போது. நம்ம வந்து இப்படி எல்லாம் கூட பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அது வாசிச்சேன் சார். நான் ஒரு 10 டைம்ஸ் திருப்பி திருப்பி அதை வாசிச்சுட்டேன். அதுல வந்து நம்ம அம்மா அப்பா என்னோட கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா, நான் வந்து ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி எனக்கு நடக்குது, ஏன் சுத்தி இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வந்து அந்த புக் படிச்ச பிறகுதான் சார் எனக்கு அது தெரிஞ்சது. எப்படின்னா நான் தான் அதை டிசைட் பண்ணிருக்கேன், நான் தான் கேட்டு வாங்கியிருக்கேன், இவங்கதான் எனக்கு அம்மாவா வரணும், அப்பாவா வரணும், ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாமே நான் தான் சூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் சார் தெளிவே வந்தது. ஏன்னா இப்ப அவங்க என்ன பண்ணாலும் முந்தைய மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணாலும் நான் சிரிச்சுக்கிட்டே அதை கிராஸ் பண்ணி போயிடுவேன். அது ஒரு நல்ல தெளிவு சார். பட் அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இது ஒண்ணுதான் அதுல நல்ல தெளிவாட்டு ஓகே நான் தான் டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால இது எதுக்குமே நான் கொஸ்டின் கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவுதான் சார். தேங்க்யூ. நைஸ் நைஸ்.
இந்த ரொம்ப புரிதல் நல்லது. தான் எல்லாருக்கும் வரணும். இந்த புரிதல் வந்துருச்சுன்னா, யாருமே வந்து என்ன இப்படி சொன்னியே, என்ன பண்ணியே, இது பண்ணியே, அது பண்ணியே இந்த புலம்பலே இருக்காது. பேசுங்க சுசிலாம்மா. மேம் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, கேக்குது. ஒண்ணும் இல்ல, முரளி சார் சொன்ன மாதிரி அவரு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாரு. ஒரு ஒரு நேரமும் ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் உங்களுடைய இது கூட அனுப்பிச்சிருந்தாரு. அதையும் நான் பார்த்தேன், வீடியோ எல்லாம். இப்ப அவரு சொன்ன மாரி நம்ம வந்து காலம் பூரா அடுத்தவங்க, அடுத்தவங்கன்னு நான் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு தான், நமக்கு ஒரு சோல் இருக்கு. நம்மளே ஒரு சோல் தான். அது வந்து எட்டர்னலா அதுக்கு உயிர் கிடையாது. இப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்பதான் நம்ம இவரு சொன்ன மாரி நேரம் கிடைச்சப்போ, நம்ம இதுல உட்காந்துக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு புக் படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்தேன். அதுக்கு முன்ன எனக்கு ரியலாவே இது சேரத்துக்கு முன்ன, வேற இதுல எல்லாம் இருந்தேன். பிரம்மகுமாரிஸ்ல சேர்ந்திருந்தேன். முதல் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கையில வேதாத்ரி மகரிஷி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இருந்தே எனக்கு வந்து தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஆத்மார்த்தமா நமக்கு வந்து நம்ம நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிறது தெரியல. சும்மா நான் போவேன். ஏதோ நெத்தியில பார்க்க சொல்லுவாங்க. இங்க ரெட் வருது. இங்க போக சொல்லுவாங்க. இதத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா பட் இது வந்த உடனேவே எனக்கு என்னமோ என் பொண்ணு சொன்ன உடனேவே நீங்க பேசாம பிஎம்சில ஜாயின் பண்ணுங்க. முதல் முதல் ஈஸ்வரா இதுதான் சேர்ந்தோம். ஈஸ்வரா இது பிரமிட் மெடிடேஷன்னு இங்க இருக்கு. அந்த இவங்களது கோட்டீஸ்வரன் அண்ட் இவங்கள. அதுல தான் ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி என் டாட்டரா ஆரம்பிச்ச உடனே கன்டினியூஸா இப்போ ஒரு 1 1/2 வருஷமா நல்லா இதுலயே இறங்கிட்டேன். அதனால இப்ப நெறைய சேஞ்சஸ் எனக்குள்ள தெரியுது. இப்ப சார் சொன்னத நெனச்சப்ப எனக்கு அப்படியே கை தட்டணும் போல இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே எந்திரிக்கும் போதே அத செய்யணும். இத அடுத்து நம்ம யாரு? நம்ம என்ன? அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிறதுக்குரிய வாய்ப்பும் இல்ல. தெரியணும்னு நெனப்பும் இல்ல. பட் ம். நல்லா சோ புரிஞ்சுக்கிறேன். உங்க டாட்டர் கூட இந்த ஸ்வாத்தியாயில ஒரு வாட்டி பேச சொல்லுங்க. சரிங்க மேடம். சொல்றேன் மேடம். அவங்க டெய்லி கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஹையர் சப்ஜெக்ட்டே செலக்ட் பண்ணிட்டு, அந்த சப்ஜெக்ட்ட சொல்லுங்க. ஃபுல்லாவே பேசட்டும் அவங்க. ஒரு ஃபுல் சரிங்க. ஸ்வாத்தியாயம் அவங்களுக்கு குடுத்துறலாம். அவங்க ஓஷோது தான் ஃபுல்லா நெறைய பேசுவாங்க. நெறைய ஓஷோ கூட நமக்கு வந்து நல்ல ஒரு மாஸ்டர் தான். அவர் சொல்றதும் நெறைய ட்ரூத் இருக்கும். அவர் வந்து அன்ப பத்தி நெறைய பேசுவார். சரி, சரி. சொல்லுங்க. அவங்களையும் ஒரு ஸ்வாத்தியாயா ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஷூரா 1 ஹவர் சொல்றேன். முடியலனாலும் 1/2 அன் ஹவர் கூட இட்ஸ் ஓகே. அவங்க சரி, எப்படி முடியுமோ அப்படி. சரி மேடம். ஷூரா பேசுறேன். எஸ், எஸ். நீங்க ஆல்ரெடி நெறைய வாட்டி சொல்லிட்டீங்க. நல்லா அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஆமாங்க மேடம். ஸ்வாத்தியாயால பேசணும்ல. சொல்றேன் மேடம். ஆ. அவங்க ஈஸ்வரா பிரமிட்ல அவங்க ரொம்ப இவங்களுக்கெல்லாம் பத்ரி சாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் டாக்டர். ம், ம். அவங்க இவங்க எல்லாம் போட்டி போட்டு அப்ப தொடக்கத்துல நெறைய பேசுவாங்க. ஓகே. பட் இப்ப வந்து அவ தனியா ஆரம்பிச்சதுல இருந்து குரூப்புக்கெல்லாம் வராம அவங்களுக்கு சரியா இருக்குது. மலேசியா குரூப் அங்க தனியா இது பண்ணிட்டு ஓகே, இருக்கிறாங்க. ஓகே. இங்க எங்க நம்ம இருக்காங்க உங்க பொண்ணு? சிங்கப்பூர்ல இருக்கோம் மேடம். ஓ! அந்த சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஓகே. ஆமா. ஒரு 15 டேஸ் லீவ்ல வந்தப்பதான் நான் எப்படியாவது அவளே இப்ப இது பண்ணா. அவங்கள பார்க்கணும் போலாமான்னு. 2 தடவும் அது வந்து எப்படியோ வர முடியாம போயிருச்சு. சரி. இன்னொரு முறை வரையில பார்க்கலாம். நானும் என் தேவிகா மேமும் ஒரு நாள் வர்றோம் மேடம். அவங்க நேத்து ஃபோன் பண்ணாங்க. ம், ம். அந்த இது வாங்குறதுக்காக வரணும் மேடம். பிரமிட் வாங்குறதுக்கு. இப்போ அது அன்னைக்கு பிரமிட் வந்து காலி ஆயிடுச்சு. நான் வந்து வரதுக்கு நான் வந்த அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரிங்க மேம். ஓகே மேம். நமக்கு 2 இருந்துச்சு. சரி உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லியிருந்தேன். ராஜாமணி சார் வந்தாங்க இல்லையா? சரி பாவம் அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அது குடுத்துட்டேன். ஓகே மேம். இருக்கட்டும். நான் வந்தப்ப நெக்ஸ்ட் சொன்னீங்கன்னா நான் ஆர்டர் வந்து வந்த அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி மேம். ஓகே, ஓகே. ஓகே மாஸ்டர்ஸ் நம்ம முடிச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க. வேற யாராவது பேசணுமா? ஹாய். ஆமா. எஸ்.
எஸ், எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. எவ்ளோ வொர்க் பண்றீங்க பேக் எண்ட்ல நீங்க. சி இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இப்ப பண்றோம். பட் ஆனா எல்லாருக்கும் ரீச் ஆகறதுக்கு மெயின் சோர்ஸ் நீங்க தான். தேங்க்யூ, தேங்க்யூ. So, நீங்க எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. இது சேம் திங் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துடணும் அவ்வளவுதான். வாட் வி ரிசீவ் வி ஷுட் கிவ் அதர்ஸ் அவ்வளவுதான். எதுவுமே வந்து நம்ம நம்ம இது பண்றோம்னா அகைன் கேரிங், நல்லதும் கேரி பண்ணக்கூடாது, கெட்டதும் கேரி பண்ணக்கூடாது, எதுவுமே கேரி பண்ணக்கூடாது. சோ நீங்க கரெக்டான கிராட்டிடியூட் காட்டுறீங்கன்னா இதே மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு பண்ணிடுங்க. ஃபினிஷ் அவ்வளவுதான். அப்ப எதுவுமே carry ஆகாது. நம்ம எஸ். ம். எஸ். See, எல்லாமே அந்த ஒரு வேவ் லெங்த் இருக்கும். அந்த வேவ் லெங்த் கனெக்ட் ஆகும்போது தான் பீப்பிள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆவாங்க. அண்ட் நம்ம தியானத்துக்கு வந்த அப்புறமா நிறைய விஷயங்கள் எல்லாம் ஞானம் தெரிஞ்ச அப்புறமா தேவையில்லாதது சுமக்க மாட்டோம். பட் ஆனா தேவையானது வந்து இந்த மாதிரி தேவையானது சுமக்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். இது கூட இருக்கக்கூடாது. எதுவுமே சுமக்க கூடாது. தேவையானதும் சரி, தேவையில்லாததும் சரி, எதுவுமே சுமக்க கூடாது. ஒன்லி நம்ம சாட்சியா இருக்கணும் அவ்வளவுதான். எஸ். நல்லது கூட நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம், கெட்டது கூட எதிர்பார்க்க வேண்டாம். எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அந்த எம்டியா இருக்கணும். அந்த தாமரை இலை மேல தண்ணி இருக்கு. ஆனா அதுல அவ்வளோண்டு ஒரு துளி கூட அதுல ஒட்டாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அந்த தாமரை இலை மேல தண்ணி அந்த துளிகள் எப்படி ஒட்டாம இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் நமக்கு முக்த நிலை. அந்த இந்த பிறவியை நம்ம முக்தி அடையலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வேணி மேம். எப்படியோ வந்து நீங்க கமெண்ட் சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கமெண்ட்ஸ். ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல. எஸ், போதுமா போதுமா போதுமா. நீங்க சொன்னதுக்கும் மேடம் வந்து விஸ்டம் கொடுத்துட்டாங்க. அதனால மேடத்துக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ். எஸ், அப்படிதான் விஸ்டம் வெளியே வரும். ஒரு ஒரு முறையும் 2 மணி கிளாஸ்ல வேணி மேடம் வந்து உங்களை மறக்கிறது இல்ல. கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த விஸ்டம் எல்லாருக்குமே பரப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் வேணி கிளாஸ். 2 to 4 வரைக்கும் ஓடும். 4:30. நம்ம சுவாத்தியால தான் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வர சொன்னா அதான் நெக்ஸ்ட் தெரியல. வீக் மேடம் போட்டுருங்க அப்போ. இப்போ 9:00 தானே சுவாத்தியாயம் நமக்கு. இன்னைக்கு 9க்கு தானே. ஒரு நாள் வந்து நீங்க சுவாத்தியாயம் எடுக்கிற நாள் வந்து வேற யாருக்காவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே. சோ நீங்க இந்த விஷயத்துக்கும் நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் பர்சன்ஸ வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஒரு இதுல போகும்போது கூட நம்ம எங்கேயுமே லாக் ஆகாம நம்ம எப்படி இருந்தாலும் அந்த ஒரு நதி மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளா நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்கு நமக்கு வந்து தேவையான ஆட்கள் நம்ம வந்து ரெடியா வச்சுக்கணும். ஹெல்பர்ஸ் வந்து நீங்க வச்சுக்கணும். அப்படி கிடையாது. நமக்கு கீழ நமக்கு மேல அப்படின்றது கிடையாது. எல்லாருமே ஹெல்பர்ஸ்.
ம்ஹ்ம். ஓகே, ஓகே, ஓகே. ம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம பத்ரிஜி விஸ்டம் கூட நம்ம ஆரம்பிக்கலாம். நான் 3:00 தான் நான் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே நான் வந்து இது பண்றேன். நெக்ஸ்ட் வீக்னா இப்போ வந்துருச்சு. நாளைக்கு சண்டே. மண்டே ஆர் டியூஸ்டே நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன். ஸோ யாருக்கு முடியுதோ ஜாயின் பண்ணுங்க. இங்க எதுவும் இது கிடையாது. யார் ஃப்ரீயா இருக்கீங்களோ அவங்க குரூப்ல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். மாஸ்டர். நான் பண்ணிடுறேன்.